இது பொலிட்டிக்கல் பொடிமாஸ். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கரூர் நெரிசல் மரணம் ஏற்பட்டு 100 நாள் ஆகிவிட்டது. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற மிக அதிர்ச்சியான சம்பவம் கரூர் நெரிசல் மரணம். 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கடும் நெரிசலில் குழந்தைகள் உட்பட 41 பேர் துள்ள துடிக்க மாண்டு போனார்கள். 30 நாட்கள் கழித்துத்தான் இறந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு அழைத்து ஆதரவு வழங்கினார் விஜய். இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கரூர் துயர சம்பவம் நடந்து 100 நாள் கடந்துவிட்ட நிலையிலும் விஜய் கரூர் செல்லவில்லை. ரசிகர்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க வீட்டில் போய் நிற்கணும்னு நினைக்கிறேன், சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் இல்லை விஜய், நன்றி கடனை தீர்த்துட்டு போவேன் என்று ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் பேசியவர். கரூர் சம்பவம் நடந்து 100 நாள் ஆகியும் இறந்தவர்கள் ஒருவர் வீட்டுக்கும் போகவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் முதல் டெல்லியில் இருக்கும் தலைவர்கள் வரை அனைவரும் கரூருக்கு வந்தார்கள். ஆனால் அடுத்த முதல்வராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் விஜய் கரூர் செல்லவில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கரூர் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேகா புஷியானந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் உள்ளிட்டோர் 3 நாட்களாக விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார்கள். விஜயிடம் பொங்கல் கழித்து விசாரணை நடத்தப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் நெருக்கத்தில் இந்த விசாரணை நடப்பதால் அரசியலோடு இது முடிச்சு போடப்படுகிறது.